மஞ்ச சூரம் பரட்டல். வாங்க சமைச்சு காட்டுறேன். வாங்க சமையல் ஒன்று இருக்கின்றைக்கு. இன்னைக்கு நல்லா மருந்து சாப்பிட்றோம். வாங்க மீனை வெட்டுவோம். நல்ல இடம் உண்டு, நல்ல இடம் உண்டு. வாங்க மீன் வெட்டுற வேலையை பாவம் வாங்க. பிள்ளையாரப்பா பரட்டலுக்கு நல்ல மீன் மஞ்சள் சூரை ருசியா இருக்கும். பரட்டி சாப்பிட்டு பாருங்க. மீனை நல்லா கழுவி எடுக்கணும். இதுதான் கிளவாலண்டு சொல்கிறேன். கிளவாலண்டு எல்லாரும் தெரியாது. அதான் மஞ்சள் சூரண்டு சொல்கிறேன் நான். என்ன பேர் அடுப்பு பத்து ரெண்டு செய்கிறேன். சட்டி சூடாக தான் சூடாரிக்கா? இதை மட்டும் மறந்துடாங்க.
மீன் பருவலுக்கு மஞ்சளை போட்டு பிரட்டி எடுப்பான். நல்லா பிரட்டி எடுங்க. கொஞ்சம் அரைச்சி வச்ச கூட்டு அரைச்சி வச்ச உப்பையும் சேர்ப்பான். கரைச்ச புளியம்பழத்தையும் சேர்த்துக்கொள்வோம். 10 நிமிஷம் ஊற வைப்போம். சுத்தமான தேங்காய் எண்ணெயில மீனை பொரிச்செடுப்போம். ஊற வச்ச மீனை பொரிப்போம். மீனை வறுத்தெடுப்போமே. சுத்தமான தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை போடுங்கண்ணா. பச்சை வச்சுக்கான் சேர்ப்போம். கடுகையும் சேர்த்துக்கொள்வோம். அரைச்சி வச்ச இஞ்சி, அரைச்சி வச்ச வெள்ளைப்பூடு ரெண்டையும் சேர்த்துக்கொள்வோம். இடிச்சு வச்ச பட்டை வகையிலையும் சேர்த்துக்கொள்வோம். இடிச்சு வச்ச பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட அரைச்சி வச்ச மஞ்சளையும் சேர்ப்போம். அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்ப்போம். இதை மட்டும் மறந்துடாங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அரைச்சி உப்பையும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இடிச்சு வச்ச காஞ்சி வச்சு காயும் சேர்த்துக்கொள்வோம். இடிச்சு வச்ச முளையும் தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். பொரிச்சு வச்ச மீன் அதோட சேர்த்து வரட்டி எடுப்போம். மீன் உடையாம நல்லா வரட்டி எடுக்கணும். நான் இறக்கிடம்பு. நல்ல ருசியா இருக்கு. கொஞ்ச தூரம் வரட்டும். அந்த மாதிரி வரட்டல் சும்மா வேற லெவல் வரட்டல். சாப்பாடு பக்காவா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சமையல கொமான்ல சொல்லுங்க. அடுத்த தடவை நாங்க சமைச்சு காட்டுறோம். மீண்டும் நன்றி. நன்றி.